இப்ப இருக்க ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு சாரி கட்டிக்க பிடிக்கும். ஆனா, அது கட்டுறதுல தானே பிரச்சனையே இருக்கு. ஏதாவது ஃபங்ஷன் வந்துடுச்சுன்னா போதும், யாரையாவது கட்டி விட சொல்லுவோம். அவங்களுக்காக வெயிட் பண்ணுவோம். இல்ல நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துரும். நமக்கு சாரி கட்ட தெரியலையோ அப்படின்றது. சாரி டெய்லி கட்டுறவங்களா இருந்தா பிரச்சனை இல்ல. 5 நிமிஷத்துல டக்கு டக்குன்னு எடுத்து கட்டிருவாங்க. ஆனா, என்னைக்கோ ஒரு நாள் கட்டுற நமக்கு தான், அந்த சாரி வேற யாராவது கட்டி விட்டாலும் கூட சில டைம் சாட்டிஸ்ஃபைடு இல்லாம, அங்கங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த ஃபங்ஷனே பார்த்தீங்கன்னா, ஸ்பாயில் ஆகுற மாதிரியான நினைவுகள் ஃபுல்லா நம்மளோட சாரி மேல தான் கவனம் இருக்கும். அந்த மாதிரி ஆகாம இருக்க நமக்கு நாமே சாரி கட்டினா மட்டும் தான் நம்மளால சாட்டிஸ்ஃபைடா அந்த நாள் ஃபுல்லா நிக்க முடியும். சாரி நான் ஓரளவு தான் கட்டுவேன். பட் ஃபிட்டா கட்ட தெரியாது. அதே நேரத்தில அத கட்டியும் நான் மத்தவங்களுக்கு விடணும் அப்டின்னா, நம்ம கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, 499 மட்டும் தான். இந்த கோர்ஸ்ல ஆல்ரெடி நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிச்சிருக்காங்க. அவங்களோட ஒர்க்கையுமே நான் இதுல ஆட் பண்ணியிருக்கிறேன். சாரி ப்ரீ ப்ளீட்னா என்னன்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சாரி ப்ரீ ப்ளீட்னா ஹீரோயின்ஸ் மாதிரி 8 மடிப்புல நல்லா ஸ்லிம்மா அப்படிதான் கட்டணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படியும் நம்மளால கட்ட முடியும். ஆனா சாரி ப்ரீ ப்ளீட் அப்படின்றது குண்டா இருந்தாலும், ஒல்லியா இருந்தாலும், நான் பெரிய பாடியா இருக்கிறேன். எனக்கெல்லாம் 8 மடிப்பு வேண்டாம். எனக்கு வந்து எனக்கு ஏத்த மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபைடா ஆகுற மாதிரி நான் வந்து கட்டிக்கிட்டா போதும். கட்ட கத்துக்கிட்டா போதும் அப்படின்னாலுமே தாராளமா நம்மளால கத்துக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சாரிய நம்மளோட சைஸுக்கு ப்ரீ ப்ளீட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதுதான் இந்த கிளாஸ்ல நம்ம வந்து சொல்லிக் குடுக்க போறோம். ஆல்ரெடி கிளாஸ் முடிச்ச ஸ்டூடண்ட்ஸோட ஃபீட்பேக் எல்லாமே நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இதோடவே சேர்த்து சர்டிஃபிகேட்டும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ கிளாஸா எடுக்கணும்னு நினைக்கிறவங்க